Hello everybody, welcome back to our YouTube channel Life of Veda. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே நான் வந்து கயலோட ரிசப்ஷனுக்கு போகிறேன். கயலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், நம்ம ஃபேமிலி மெம்பர் தான். ஸோ நான் கயலோட வெட்டிங் ரிசப்ஷன் ரெடியாக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் ஒரு 8:30க்கு வித் ரெடி மேக்கப்பில் கேபில் ஏறணும். ஸோ இப்போ டைம் வந்துட்டு ஒரு 6:30 ஆயிடுச்சு. 6:30. ஸோ அதனால வந்து நான் இப்போது எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி மாய்ஸ்சரைசர் அந்த திங்ஸ் எல்லாம் முடிச்சு தான் இருக்கണது. நம்ம சிடிஎம் இல்லை, ஸ்கின் கேர் அதெல்லாம் முடிச்சு தான் இருக்கണது. எனக்கு வந்து இன்றைக்கி மேக்கப் பண்ணுறதுக்கு என்னோடய ஆல் டைம் ஃபேவரேட் இவிட 1-2 பேர் எனக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி மேக்கப் பண்ணுறதுக்கு வர்றது ப்ரொஃபைல் மேக் ஓவர்ஸ் ஆன. ஸோ அவர் வந்து எனக்கு சாரியெல்லாம் எனக்கு சாரி நல்லா கட்டுறதுக்கு தெரியலை. ஸோ இந்த மாதிரி ரிசப்ஷன் எல்லாம் போகும்போது நல்ல மாதிரி சாரி கட்டணும் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு அவர் வந்து கரெக்டாக சாரியெல்லாம் கட்டி நல்லா சுந்தரியாகி மேக்கப் எல்லாம் போட்டு ஹேர் ஸ்டைலு நல்லா பண்ணி நான் மீண்டும் ஹேர் ஷார்ட் ஆக்கி, பிகாஸ் எனக்கு இன்னும் ஷார்ட் ஆக்கணும். ஏன்னா என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்ப மலரில் ஆயாலும் இப்போது கேரளாவில் பண்ண ப்ராஜெக்டில் ஆயாலும் இந்த அயனிங் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி என்னோடய நேச்சுரல் ஹேர் நல்லா இருந்தது. ஆனால் இந்த திங்ஸ் எல்லாம் சும்மா யூஸ் பண்ணி இந்த பார்ட் ஆஃப் லைஃப் தானே, இல்லை பார்ட் ஆஃப் அவர் ஜாப். ஸோ யூஸ் பண்ணி கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இன்னும் கட் பண்ணணும். ஆனால் இந்த சீரியல்ஸில் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுனால தான் நான் வந்துட்டு இந்த ஹேர் இவ்வளோ லெங்க்தில் மெயின்டைன் பண்ணியது. கொஞ்சம் கூட கட் பண்ணியது அந்த கலர்டு ஹேர் எல்லாம் போய் நேச்சுரல் ஹேர் வெளியில் வரும். ஸோ இனிப்போ வந்துட்டு மேக்கப் எல்லாம் பண்ணி நான் அங்கே கயலுக்கு போகிறோம், லொக்கேஷனுக்கு போகிறோம். இந்த ஏஆர்எம் கல்யாண மண்டபம் அங்கே எங்கே தான் லொக்கேஷன் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. பட் போயிட்டு அங்கே கயல்னு பார்க்கலாம். இன்னும் மிஸ்டர் மனைவி டீம் வருது, எல்லாரும் வருது. வாங்க பஸ் பிரியா கம்மனா ஐப்ரோ பண்ணுங்க. எனக்கு 8 மணிக்கு போகணும். இதுக்கு நான் வந்து அந்த ரெடிவா காலையில் எனக்கு இங்கே நல்ல ப்ளஷ் வேணும். பீனட் பட்டர் வேணுமா? பீனட் பட்டர் நிறைய ப்ளஷ் வேணும். கயலோட ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகி, ஸோ ரிசப்ஷன் காஸ்டியூம் தான் இது. அண்ட் இந்த ஜுவல்லரி எல்லாமே ஒட்டும் கம்மி பண்ணல, கொஞ்சம் அதிகமாக தான் போட்டுட்டு போகிறேன். எனக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் வேறு இங்கே வரப்போகுது, எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த லுக் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். வெளியில் யாரும் வந்தாச்சு. அக்கா ஸோ இப்போ வந்து நம்ம ரெடியாகி லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். எப்போவுமே எடுக்கிற மாதிரி க்ரீன் டீ என்னோட ஸ்பெஷல். ஸோ இது குடித்தா கொஞ்சம் நேரம் கரெக்டாக இருக்கும். ஆனால் பிரியாவோட மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சிம்பிளி சூப்பர் பை பண்ணியிருக்காங்க அவர் மேக்கப் வந்துட்டு. இந்த ஹேர் ஸ்டைல், இந்த பூ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த காஸ்டியூமும் எனக்கு நேற்று தான் அரேஞ்ச் பண்ணது, நைட்டில் இருந்து திடீர்னு. நான் இங்கே வந்துட்டு தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது போகணும் அப்படின்னு. ஸோ மலருக்காக தேவையான ட்ரெஸ்ஸஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அதனால் திடீர்னு அரேஞ்ச் பண்ணி, ஆனால் அதுவும் கம்ஃபர்டபுளாக அழகாக எனக்கு ஓகே ஆகிடுச்சு அந்த கலர்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வந்து கயலோட ரிசப்ஷனு நம்ம வந்திருக்கோம், அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் வந்திருக்கோம். ஸோ இங்கே கயலை ரெடி ஆகிட்டு இருக்குன்னு தோணுது, தெரியலை. நான் சைத்ராவை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க போகிறேங்க, நம்ம மீட் பண்ணலை. இதுதான் ரிசப்ஷன் ஏரியா. யார் அபி தெரியும். ஹாய். ஸோ என்னோட யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம். ஓ ஐம் லக்கி சாம். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஹீரோயின் இப்படி தான் ஆரம்பிக்கும் போது எனக்கு தான் பண்ணாங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கையோட மேரேஜுக்கு தான் வந்தது. இதுதான் நம்ம அவுட்ஃபிட்டு. இதுக்கப்புறம் வேறு என்ன காமிக்கணும்னு தெரியும். ஓகே, கண்டிப்பாக. அப்புறம் நாளைக்கு இப்போ என்ன பேசுறது அப்படின்னு சுன்னரி இந்த ரூம் நாங்கள் திருப்பி ஒன்றா ஆகிட்டோம். என்ன சீரியல்னு சொல்லுங்கள். ஆமாம், இது வேற ஃபேமிலி. ஆமாம், இப்போ இது வந்து நாங்கள் சன் டிவி ஃபேமிலியில் இருக்கோம், விஜய் டிவி ஃபேமிலியில் கிடையாது. ஆமாம், இவளுக்கு நான் அக்கா கிடையாது. இவள் வேறு சீரியல், நான் வேறு சீரியல். பட் கெஸ்ட் ஒப்பீனியன் அவ்வளோதானா? அவ்வளோதான்.
நம்ம கையோட ரிசப்ஷனுக்கு வந்திருக்கோம். ஆமா, இந்த அக்கா தங்கச்சி எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க இருக்கீங்க அதனால. ஐயோ அவர் யாரு? பண்ணி முரளி சார் ஓகே பிரேக் சரி அவங்க இன்ட்ரோ கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அவங்க 2 பேரும் போறாங்க. எல்லாருமே இது கொஞ்சம் உள்ள சொல்லி கொஞ்சம் உள்ள சோனியா மலர் ஷாமா தெரியல மாமா உட்கார மாமா நீங்க ஒன்னும் போறேன் யார் ஒன்னும் இது சாதாரண கேட்கல ரத்த காய வரும் பார்த்துங்க. அவங்க எல்லாருமே ஜிம் பாய்ஸா இருக்காங்க. கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. வாசல் வாங்க. ஆமா நீங்க தான் அப்படின்னு போயிருங்க. அண்ணி வாங்க. கட்டப்படாதீங்க. Okay, உங்களோட நேரம் ஆரம்பமாக போகிறது. ஒரு டைம் ஸ்டார்ட் நவ.
Ladies from action. விடாதீங்க பாய்ஸ் the winner of the show. சிவா நிக்க சொல்லு சிவா. போடு இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இந்த விளையாட்டு தவறானது சரி செஞ்சிருக்கீங்க. நம்ம வேலை நம்ம பார்க்கணும். ஆமாம், எனக்கு எப்போ வந்துருச்சு கொஞ்சம் கூட பெருசாக இருந்தில்லடா. ரொம்ப சிம்பிளாக வந்து பவித்ரா வந்து ரொம்ப எலகண்டாக இருப்பாங்க. மேக்கப் போட மாட்டாங்க. பவித்ரா நான் தான் பவித்ரா. பார்க்குறவருக்கு தெரியும், இந்த சீரியல் பார்க்குறவருக்கு மணி ஏன் மணி இப்படி பண்ணுறேன் அங்கே இப்போ போயிட்டு இருக்கு. கரெக்டாக சென்டர்ல நம்மளுக்கு ஏதாவது வர ஃபோட்டோ 1-2 தான். அந்த ஃபோட்டோலேயே வந்து பின்னாடி ஆளுங்க நின்றுடுவாரு. கஷ்டம்தான். அதுலேயும் ஒரு ஆனால் அது நல்ல ஃபோட்டோ இருந்தால நல்ல கேண்டிடாக இருக்கும். மேடம் ஃபோனில் இருக்கு மலர். போட்டு ஆரம்பிக்கலாம். இது ஃபோட்டோ போடு. ஷாம் சோனி குப்து கண்டிப்பா ஷாம்